ரொம்ப சிம்பிளாக அதுவும் நல்ல டேஸ்டியாக ஒரு பீட்ரூட் பொரியல் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம நார்மலாக பண்ணுற பீட்ரூட் பொரியலை விட லைட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. இப்போது பீட்ரூட்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே உங்களுக்கு பீட்ரூட் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து பீட்ரூட் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஒரு நல்ல கெட்டியான கடாயாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கடலைப்பருப்பு, இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் உளுத்தப்பருப்பு கூட சேர்க்கலாம். அதுவுமே கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த பீட்ரூட்டையும் சேர்த்து அந்த தண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஹை ஹீட்டில் போட்டு நல்லா இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துடும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக திருகி வச்சுருந்த தேங்காவை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொரியலுக்கு டேஸ்ட் கூடும். அடுத்ததாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் மஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் இதோட கரெக்டான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சு அப்படியே வேக விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுட்டு நல்லா ஹை ஹீட்டில் வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது லாஸ்ட்டாக சேர்த்தா போதும். பீட்ரூட் எப்படி வச்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே உட்காந்துட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஒரு அப்பளம் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய், இது ரெண்டில் எது விட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது நல்லெண்ணெய் தான். முதல்ல நம்ம பீட்ரூட்டை வேக வச்சுட்டு தான் வைக்கிறோம். அதனால் உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி குக் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு பீட்ரூட் நல்லாவே வெந்து வந்துடும். சிலப்போ நம்மளுக்கு அந்த பீட்ரூட் வேகாமல் அங்கங்கே இருக்கும். பீட்ரூட் வேகவும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். அதே மாதிரியே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட பிளட் கவுண்டெல்லாம் நம்ம அதிகம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு நல்லது. அதனால் வாரத்தில் அட்லீஸ்ட் 2 தடவையாச்சும் நம்ம டயட்டில் நம்ம இந்த பீட்ரூட்டை இன்க்ளூட் பண்ண பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் மஸ்ட்டாக நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் நம்ம இந்த பீட்ரூட்டை எப்படியாச்சும் நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். முக்கியமாக நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கலர்லாம் நம்மளுக்கு நல்லா கூட்டி கொடுக்கும். இது ட்ரிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை இந்த மாதிரி பொரியலாக கூட நம்ம பண்ணி எப்படியாச்சும் நம்ம இதை சாப்பிட்றணும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான இந்த பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணவும் மறந்துடாதீங்க. பாய்.